அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் கூட இந்த படம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய விக்ரமுக்கு முன்னாடியே கமிட் ஆனார். அன்பே சிவம் பாணியில் செலவே இல்லாமல் ஒரு படம், எந்த செலவும் இல்லாமல் ஒரு படம், அதுதான் வந்து கமலஹாசன் அவருடைய கோரிக்கையாக இருந்திருக்கு. கதையிலுமே கமலஹாசனுடைய ஈடுபாடு இருந்திருக்கு. இன்னொன்று, இது வந்து கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணையக்கூடிய ஒரு கதை அப்படின்றதே ஒரு பொய். மிகப்பெரிய ஆக்டர்ஸோடலாம் வந்து படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் நடிகராக நடித்து அதுக்கப்புறம் இவருன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லாம் அரண்மனை பண்ணுற ஃப்ரான்ச்சைஸில் உருவாக்கிட்டு காமெடி படம், அதே நேரத்தில் ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் கொடுக்குறதுல ஒரு பெஸ்ட் டேரக்டராக இன்றைக்கி வரைக்கும் அறியப்படுற ஒரு சுந்தர்சி. அவன்கிட்ட போய் சிக்காதீங்கன்னு தலைவர்கிட்ட சொன்னோம், எல்லாருமே ரசிகர்கள் எல்லாரும் சொன்னோம், கேட்கல. இன்றைக்கி நண்பனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு பாருங்கள், இது தேவையா? இது ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே பிலால். நம்ம கூட திரு சத்யம் சார், சினிமா விமர்சகர், அவர் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி கூட வந்து ரஜினி சார் வந்து நடிக்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. அது வந்து போஸ்ட் வேறு விட்டுருந்தாங்க, கமல் சார், ரஜினி சார், அப்புறம் சுந்தர் சி அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா விலகல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, போஸ்ட் வெளியே விட்டுருக்காங்க மீடியாலலாம். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதான் சார், ஜெம் டிவியில் நான் முதல்ல பேசும்பொழுது நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க. நான் கேட்கும்பொழுது கூட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சுந்தர் சி வந்து பிக்சர்லேயே இல்லை, சுந்தர் சி சுந்தர் சி இயக்க போகிறதில்ல அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா, தலைவர் வந்து லோகேஷ் கனகராஜ் கூட இந்த படம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய விக்ரமுக்கு முன்னாடியே கமிட் ஆனார். விக்ரமுக்கு முன்னாடியே கமிட் ஆகும் பொழுது ராஜ்கமல் கூட உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றதுல தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா கமலஹாசன் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து தலைவர் ஒரு படம் கேட்டுட்ருக்காரு, ராஜ்கமலில் ஒரு படம் நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் கதை சொல்ல போய் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு கதையும் சொல்லி அந்த கதையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹோல்டில் இருக்கும்போது, இல்லை நான் விக்ரம மேலே நடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி கமல் வந்து லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு போனார். அதை ஏறக்குறைய அந்த கூலியினுடைய ஆடியோ லான்ச்சில் தலைவரே கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அப்போ கன்ஃபார்ம் இதுதான் வந்து இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது ராஜ்கமல் அண்ட் தலைவருடைய பயணம். ஸோ ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வர அது இவ்வளவு நாள் வந்து இன்றைக்கி ஏறக்குறைய இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ ராஜ்கமல் கூட ஒரு படம் ஓகே ஆகி அது சுந்தர் சியினுடைய இயக்கத்தில் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் சுந்தர் சி இந்த பிக்சரில் இல்லைன்னு. சுந்தர் சி வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு படம் வந்து தலைவருக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுந்தர் சி வந்து நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. எதுலையுமே இல்லை, திடீர்னு எங்கேருந்து சுந்தர் சி உள்ளே வந்தார் அப்படிங்கும் பொழுதே ஒரு கேள்வி வந்தது. அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அன்பே சிவம் பாணியில் செலவே இல்லாமல் ஒரு படம், எந்த செலவும் இல்லாமல் ஒரு படம், அதுதான் வந்து கமலஹாசன் அவருடைய கோரிக்கையாக இருந்திருக்கு. கமலஹாசன் அவருடைய கோரிக்கையாக இருக்கும்பொழுது சரி நான் அதை பண்ணித்தரேன் அப்படிங்கும்பொழுது ஓகே அப்படின்னு சொல்லி கதை டிஸ்கஷனும் போயிருக்கு. கதை டிஸ்கஷன் போய் தலைவர் அதை ஓகே பண்ணியிருக்காரு. ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து ஏறக்குறைய எதை சொன்னாலும் வேணான்றாங்களாம். அதாவது எதை நீங்கள் எனக்கு இந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் வேணும், அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் வேணும்னாலும் எதை சொன்னாலும் வந்து அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினை பற்றியே எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஜ்கமல் ஃபிலிம்லேருந்து அதாவது ஷாருக் அவர்களுடைய ஒரு அதாவது அவருடைய மனைவியினுடைய ஒரு அவங்களுடைய ரிலேட்டிவ், அதாவது கமலஹாசன் வந்து நிறுவனத்தை வச்சுருக்கிறாரு, ஷாருக் மனைவியினுடைய ரிலேட்டிவ் தான் வந்து நிர்வாக இயக்குனராக இருக்கிறார் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில். அப்போ ராஜ்கமல்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் செலவு கேட்குற மாதிரியும், அதே மாதிரி ஒரு பட்ஜெட் வந்து இவங்க டிவியேட் பண்ண ஒரு ஷெட்யூல் வந்து இவங்க பிளான் பண்ணதுலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆனால் கூட அதற்கான காரணங்கள் கேட்பதாக நிர்பந்திக்கப்படுவதாக எப்போயுமே ஒரு கேள்வின்ற துணியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ற துணியிலேயே போயிட்டு இருக்கு போல். ஸோ அது வந்து சரியாக படலை. அது வந்து அவருக்கு சரியாக படலைன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்களை வச்சு தான் சுந்தர் சி வந்து பெரிய ஆளாகணும், நம்மகிட்ட நல்ல பேர் வாங்கணும், மக்கள்கிட்ட வந்து அவருடைய பேரை வந்து ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கணும், தெரியப்படுத்தணும், நான் ஒரு டேரக்டர் பாருங்கள் எவ்வளோ பெரிய படம் எடுத்துக்கணுன்ற தேவை அவருக்கு இல்லை. இப்போ இளம் நடிகர்கள் வராங்க, ஒரு நெல்சன் அப்படிலாம் நீங்கள் ஒரு லோகேஷ் கனகராஜோ இல்லை அதுக்கப்புறம் வர்றவங்களோ நீங்கள் யார் எடுத்துக்கோங்க, தலைவர் வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்படிலாம் கமல் கூட இணைஞ்சு நடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் ஓகே. பட் ஆனால் சுந்தர் சி இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் ஆக்டர். அவருடைய அருணாச்சலம் வந்து பட்டி தொட்டி எங்கும் மீட்டு, அன்பே சிவம் வந்து அதாவது ரிவார்டு அவருக்கு எதுவும் எடுத்து கொடுக்கல. அவர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அவரே ஒரு இடத்துல சொல்கிறார், சுந்தர் சியே நீங்கள் இன்றைக்கி படத்தை நல்லா இருக்குது, படம் கல்ட்டு கிளாசிக்ன்றீங்க, அன்னைக்கு நீங்கள் இந்த படத்தை போய் ஒழுங்காக தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது, நான் அந்த மாதிரியே படம் எடுத்து போய் நான் அன்றைக்கும் நானும் ஒரு அவார்ட் கேட்டகரி டேரக்டராக மாறி இருப்பேன். ஏன்னா அன்பே சிவம் வந்து ப்ராப்பர் அவார்ட் கேட்டகரியில் உள்ள படம். அப்போ அந்த படத்தை வந்து அன்றைக்கி மக்கள் வந்து ஒரு ஏற்றுக்கலை, அந்த படத்தை வந்து ரசிக்கலை, ஒரு வெகுஜன மக்களுக்கு அந்த படம் வந்து அப்பீலிங்காக இல்லை, அப்பீசிங்காக இல்லைன்றதான் உண்மை. ஸோ அவர் அப்படியாவது போயிருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கல்ட்டு கிளாசிக்கை யார் ஏறக்குறைய கமலஹாசனே இன்றைக்கு வரைக்கும் யார் சிவம் அன்புதான் சிவம்னு அவர் இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறது அதுதான்.
எப்படி ஒரு பாபாவை கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் பாபா முத்திரையே அவருடைய சின்னமாகவும் அவருடைய கட்சிக்குமே அவர் தொடங்கப்பட இருக்கும் கட்சிக்குமே வந்து ஒரு சிம்பிளாக எடுத்துக்கிட்டோமோ, கமலஹாசனுடைய வாழ்க்கையே அன்பே சிவத்தை பின்னி பண்ணது தான் வந்திருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அன்பு தான் கடவுள் தான் எங்கே போனாலும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்ட்டை கொடுத்தவர் அவர் வந்து ப்ரூவ் பண்ணுன்ற இடத்துல இல்லை. அப்போ நீங்கள் இன்றைக்கி கூப்பிட்டு வச்சுட்டு நான் நீ இப்படி தான் படம் இருக்கணும் அப்படி தான் படம் இருக்கணும் நீ அவருக்கு நீ சொல்லும் பொழுது கமலா இருந்தானே யாராக இருந்தானே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் விலகியிருக்காரு. அதை ரொம்ப பகிரங்கமாக ரொம்ப வந்து அவர் ஒரு கண்ணியமாக ரொம்ப ரெஸ்பெக்டபிள் ஃபார்மேட்டில் இன்றைக்கி அவருடைய லெட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இவங்களோட எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எனக்கு எப்போவுமே வேணும். நான் ஒரு இருவரும் துருவங்கள்டேருந்து நான் விலகிறேன். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணுறேன். நான் மிகப்பெரிய வருத்தத்தில் கனத்த இதயத்தோடு நான் இன்றைக்கி வெளியில் போகிறேன். ஆனாலும் இவங்களுடைய கைடன்ஸ் வந்து எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை முழுக்க எனக்கு தேவை அப்படின்னு இந்த ஒரு அறிவிப்பு வந்து உங்கள் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தியிருந்தா காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு பகிரங்கமாக வெளியில் போகிறதுலாம் வந்து அவருடைய ஒரு நல்ல குணத்தை காட்டுது. ப்ராப்பராக ராஜ்கமல்லேருந்து அவருக்கு போடப்பட்ட ஒரு ப்ரெஷரும் அவருக்கான பட்ஜெட் மேலே அவருக்கு போடப்பட்ட ஒரு சில ஒரு கட்டுப்பாடுகளும், ரெண்டாவது கதையிலுமே கமலஹாசனுடைய ஈடுபாடு இருந்திருக்கு. இன்னொன்று இது வந்து கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணையக்கூடிய ஒரு கதை அப்படின்றதே ஒரு பொய். அது கிடையவே கிடையாது. கமலஹாசன் பிக்சர்லேயே இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே நடிக்கக்கூடிய கமலஹாசன் தயாரிக்கும் ஒரு படம் தான். கமலஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் இணைய போகிறார்ன்றது உண்மை. ஆனால் 2 பேரும் இணைஞ்சு நடிக்க போகிறாங்கன்றது இந்த படத்தில் கிடையாதுன்றது முதல்ல அதை வந்து அவர் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிருக்காரு. பட் ஆனால் இது வந்து 2 பேரும் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசனுடைய ஸ்கோப்பும் இந்த படத்தில் இருக்கணும். அதே நேரத்தில் அவருடைய கதைக்களத்தில் அவருக்கான டிஸ்கஷனில் அவருக்கான என்ன சொல்கிறது முதன்மைத்துவத்தை பற்றியும் அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கான விஷயத்தை பற்றியும் அவர் ரொம்ப பேசியிருக்காரு, டிமாண்ட் பண்ணியிருக்காருன்றது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட். இதனால தான் இன்றைக்கி அவர் வெளியில் போகிறாரு. இது வந்து எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டின்றதை விட ஒரு நல்ல ஷோகேஸ் என்னென்னா இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் ஐயா கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும், பாபா, அதுபோக பாட்ஷா, அண்ணாமலை போன்ற படங்களை இயக்கியவர், அவர் எந்த டைரக்டராக இருக்கட்டுமே அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் கூட நடிச்சுட்டு சுரேஷ் கிருஷ்ணன் சொல்லுவாங்க எல்லா டேரக்டர்ஸுமே வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு படம் பண்ணிவிட்டு ஒரு அவங்களுக்கான ஒரு 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 டிப்பு இருக்கும், ஒரு சின்ன ஒரு டிப்பு வரும். அந்த டிப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹைக்குன்றது யாருக்கும் அமைஞ்சிடாது, எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் அமையும். இப்போ நீங்கள் ஏஆர் முருகதாஸ் எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவகார்த்திகேயனை வச்சு மதராசி எடுத்துட்டாரு. இன்றைக்கி அவருக்கான அடுத்த ஸ்கோப் என்னன்னே தெரியாது. இப்படி எல்லா டேரக்டர்ஸோட லைஃப்பும் ஒரு பீக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டிப்போடு அப்படியே முடியும். இவர் பார்த்திங்க அப்படின்னா சரி ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸோடலாம் வந்து படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் நடிகராக நடித்து அதுக்கப்புறம் இவருன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லாம் அரண்மனை பண்ணுற ஃப்ரான்ச்சைஸில் உருவாக்கிட்டு காமெடி படம் அதே நேரத்தில் ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் கொடுக்குறதுல ஒரு பெஸ்ட்டு நடிகராக வந்து ஒரு பெஸ்ட்டு டேரக்டராக இன்றைக்கி வரைக்கும் அறியப்படுற ஒரு சுந்தர்சி. அப்படிப்பட்டவருக்கு மறுபடியும் ஒரு பீக்குனா அமையாது. ஸோ இந்த ஒரு பீக்கை தேவையில்லாமல் கமல் தரப்புலேருந்து ஒரு ப்ரெஷர் போட்டதுனால இன்றைக்கி அவர் வந்து அதை இழந்துட்டு நிற்கிறாருன்றது உண்மை. அவர் என்ன தான் ஒரு கண்ணியத்தோடு வெளியில் வரணும்னு நினச்சாலும் அவருக்கு நடந்த ஒரு சம்பவம்ன்றது இது ராஜ்கமல் தலைவர் வந்து முதல்லேருந்தே. ஏன்னா இன்றைக்கி அவர் வந்து அவரை கட்டி தீனி போடுறது யானை கட்டி தீனி போட்ட மாதிரி. ஏன்னா அவருக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, அதுக்கப்புறம் அவர் சுற்றி அவர் ஒரு கூட்டணியை உருவாக்குவார், அந்த கூட்டணிக்கான பட்ஜெட் இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி அனிருத்தோட மியூசிக் தான் வேணும், எனக்கு இந்த எடிட்டர் தான் வேணும், இந்த சினிமாட்டோகிராஃபர் தான். அவருடைய பிக்கே வந்து இந்தியாவுடைய பெஸ்ட்டு பிக்கு. இப்போ அவங்கள கட்டி தீனி போடுறதே அது ராஜ்கமலால் அவ்வளோ ஃபன் பண்ண முடியாதுன்றது உண்மை. சரி நண்பனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், ஏன்னா சன் பிக்சர்ஸ் லைக்கா இதுக்கு தான் படம் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? இவங்க இன்னைக்கு லீடிங் ப்ரொடியூசர்ஸ் இவங்க அந்த 2 பேர் தான். இந்த 2 பேர் தான் இவரை கட்டி தீனி போட முடியும். அதுதான் உண்மை. சும்மா யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு இன்றைக்கி வந்து நீ எனக்கு படம் பண்ணுன்னா அவன் யார்கிட்டயா ஃபைனான்ஸ் வாங்கிட்டு வருவான், அதுக்கப்புறம் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், படம் தடப்படும். இதெல்லாம் அவருக்கு தேவையா? இன்றைக்கி அவர் கம்ப்ளீட் கல்ட்டு ஸ்டேட்டஸில் இருக்கார். இன்றைக்கி அவர் வாங்காத ஒரே விருது பாரத ரத்னா விருது தான். இன்றைக்கி இந்தியாவினுடைய மிகப்பெரிய 2ஆம் விருதான பத்மபூஷனும் வாங்கிட்டார். இந்தியாவினுடைய திரைத்துறைக்கு மிகப்பெரிய விருதான தாதா சாஹிபும் வாங்கிட்டார். நீ வாங்காத ஒரே விருது இன்றைக்கி அவர் போட்டு எதுக்கு இவங்களெல்லாம் வச்சு ட்ரையல் பார்க்கணும் அவருக்கு அவசியமா? தேவையே கிடையாது. அதனால் வந்து முதல்லே அவர்கிட்ட வந்து சார் அவன் வேண்டாம் இருந்தாலும் சரி கிடையாது, அவர்கிட்ட போகவே வேணாம், கமல்கிட்ட போய் சிக்காதீங்கன்னு தலைவர்கிட்ட சொன்னோம். எல்லாருமே ரசிகர்கள் எல்லாரும் சொன்னோம், கேட்கல. இன்றைக்கி நண்பனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இது தேவையா? இது சுந்தர்சிக்கும் அவமானம். தலைவருடைய படம் அதுலேருந்து ஒரு டைரக்டர் விளையாடுறாருன்னா அது தலைவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ அதுதான் நான் கமலை நம்பி போனால் எல்லாருக்குமே ஒரு கேடு தான் சார். அதில் இதுவும் ஒரு கேடு, அவ்வளோதான். அதோட நம்ம இதை முடிச்சிக்க வேண்டியது. ஆமாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி டைம் கொடுத்து என்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றிண்ணா. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம்.